ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்லாம் வந்து என்னோடய மாடியில் பூத்த பூ இன்றைக்கி. இது ரெண்டும் என்னோடய ரொம்ப ஃபேவரட் கலர். வாங்க இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ கேரட் வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு கேரட் தோல் சீவி கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸ் நான் வந்து ஒரு 4 to 5 இப்போதைக்கு எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக தனியாக திருப்பி சீசன் பண்ணுவேன். இப்போதைக்கு கொஞ்சோண்டு நெய்யில் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டெல்லாம் இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து ஒரு 10 minutes வந்து கலரிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். நெக்ஸ்ட்டு இந்த அளவு டம்ளரில் 1 டம்ளர் ஆஃப் மில்க் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த கேரட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. அதுவும் ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அது நல்லா பாயில் ஆனோடனே உங்களுக்கு அந்த திரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. 10 to 15 minutes கலர்னோடனே இந்த மாதிரி வந்துடும். அது நல்லா சுண்ண பிறகு இந்த அளவுக்கு 1 டம்ளர் ஆஃப் சுகர், நம்ம பால் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா கெட்டியாக ஆகிடும். கெட்டியாக ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு குட்டி பேனில் தனியாக திருப்பியும் வந்து நிறைய நெய் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸ், ட்ரை கிரேப்ஸ், காஞ்ச திராட்சையும் கேஷ்யூஸையும் ஆட் பண்ணி நல்லா அது பொரிஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் அல்வாவில் அந்த பேனில் இருக்கிற கேஷ்யூஸையும் கிஸ்மிஸையும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு வாட்டி கலரி விட்டால் உங்களுக்கு சூப்பரான யம்மியான கேரட் அல்வா ரெடி. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வேணுமா 1 டம்ளர் இல்லைன்னா 1.25 டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.